அம்மா அம்மா. என்னப்பா? என்னடா எங்க கிளம்பிட்ட? அது நான் வெளியூர் போறேன். என் ஃப்ரெண்டோட பொண்ணு கல்யாணம். வரதுக்கு ஒரு 4 நாள் ஆகும். என்னப்பா திடீர்னு? அது திடீர்னு நேத்து ராத்திரி தான் முடிவானது. எந்த ஊருக்கு? அது திருப்பதிக்கு பக்கத்துல. நீ இப்படி சொல்றத பார்த்தா உண்மையை சொல்ற மாதிரி தெரியலையே. நான் எதுக்குமா போய் சொல்லணும்? உனக்கு சந்தேகமா இருந்தாதா பத்திரிக்கை பாரு. என்னென்ன திருப்பதி கோயில்ல கல்யாணம்னு போட்டிருக்கு? ஏண்டா திருப்பதி கோயிலுக்கா போற? இல்லம்மா, நான் கல்யாணத்துக்கு தான் போறேன். கல்யாணம் கோயில்ல தானே எழுதிருக்கு. கல்யாணம் கோயில்ல தான், ஆனா நான் கோயிலுக்கு போல, கல்யாணத்துக்கு தான் போறேன். என்னடா குழப்பற? நான் குழப்பலம்மா. சில பேரு கல்ல கடவுளுங்கிறாங்க, சில பேரு கடவுளை கல்லுங்கிறாங்க. ஆனா ரெண்டுமே ஒண்ணுதானம்மா. டேய், நீ வீட்டுக்கு மூத்த பிள்ளடா. வீட்டுல துக்கம் நடந்திருக்கு. எந்த ஒரு சுப நிகழ்ச்சியிலயும் கலந்துக்க கூடாதுடா. அதுவும் நீ கோயிலுக்கு போற அப்படின்னு சொல்ற. இதெல்லாம் சரியான விஷயம் இல்லைன்னு உனக்கு தெரியலனாலும் உன் பொண்டாட்டிக்கு தெரியும்ல. அவ ஒண்ணு சொல்லலையா? அவளும் உன் கூட கிளம்பி ரெடியா நிக்கிறா. ஐயோ அத்தை, நான் எதுவுமே பேச விரும்பல. தயவு செஞ்சு என்ன எதுவும் கேட்காதீங்க. அவர் சொல்றாரு, நான் செய்யறேன், அவ்வளவுதான். அம்மா, கட்டாயமா நான் போகணும்னு முடிவு பண்ணியாச்சு. நான் போய் தான் தீரணும். வேணா நான் கல்யாணத்துக்கு போகாம அடிவாரத்துல இருந்தே வேணா பாத்துட்டு வந்துடுறேன். அப்படி அந்த கல்யாணத்துக்கு போயே ஆகணுங்கிற அவசியம் என்னென்ன இருக்கு? எப்படியும் கல்யாணம் பண்ணிட்டு இங்க தானே வரப்போறாங்க. அப்புறம் வீட்டுக்கு போய் பார்த்து வாழ்த்திட்டு வாங்க. என்ன நீ வர வர இந்த வீட்டுல நாட்டாம மாதிரி பேசிட்டு இருக்க? யாரு என்ன பண்ணணுன்றதெல்லாம் நீ தான் முடிவு எடுப்பியா? இந்த பாரு, நீ சொல்றதெல்லாம் கேட்கறது நான் ஒன்னும் தம்பி கிடையாது, உன் அண்ணன். அதை ஞாபகத்துல வச்சுக்க. சரிப்பா, அவ அட்வைஸ கேட்க வேண்டாம், என் பேச்ச கேப்பியா? நான் உன் அம்மாடா. இப்படி ஒரு குடும்பத்து சம்பிரதாயத்தை எல்லாம் உடைச்சிட்டு உன் தம்பி இறந்த துக்கத்தையும் மறந்துட்டு ஒரு கோயிலுக்கு இவ்வளவு அவசரமா போக வேண்டிய காரணம் என்னப்பா? ஐயோ, நான் கோயிலுக்கு போலமா, கல்யாணத்துக்கு தான் போறேன். டேய், திரும்ப திரும்ப அதையே சொல்லாத. கோயில தானே கல்யாணம். வீட்டுல துக்கத்தை வச்சுட்டு கோயிலுக்கு போற அப்படின்னு சொல்ற? ஏமா, சாமி எங்கம்மா இல்ல? தூண்லயும் இருக்கு, துரும்புலயும் இருக்கு, ஏன் இந்த வீட்டு பூஜை ரூம்லயும் இருக்கு, ஏன் இந்த வீட்லயும் இருக்கு, எல்லா இடத்துலயுமே இருக்கேம்மா. என்ன சரசு, உன் புருஷன் தேவையில்லாம விதண்டாவாதம் பண்ணிட்டு இருக்கான். எழுவு இந்த வீட்டுல எந்த சுப காரியத்திலயும் கலந்துக்க கூடாதுன்னு தெரியும்ல. அது தீட்டு, ஐதீகம், சம்பிரதாயம். நான் சொல்றத புரிஞ்சுக்காம ஆத்திகம் நாத்திகம் பேசிட்டு சாமி எந்த இடத்துல இல்லன்னு முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காம இதெல்லாம் நீ எடுத்து சொல்ல மாட்டியா? அத்தை, இதை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. நான் அப்பவே சொல்லிட்டேன். புருஷன் சொல்றாரு, பொண்டாட்டி கேக்குறா, அவ்வளவுதான். போதுமா? ஏண்டா, நீ ஏதாவது நாத்தியம் பேசுற கூட்டத்தோட போய் சேர்ந்துட்டியா? இத பாருங்க, வர வர உன் நடவடிக்கையே சரியில்லாம இருக்கு. அம்மா ஐசியூல இருக்காங்கன்னு நான் உன்கிட்ட வந்து சொன்னப்போ, எப்போ நான் இன்னைக்கு வரல நாளைக்கு வரேன்னு சொன்னியோ அப்பவே எனக்கு உன்னை பத்தி நல்லா புரிஞ்சு போச்சு. ஏண்டா, நீ அப்படியா சொன்ன? இருக்குமா திவ்யா, எந்த நேரத்துல ஏதோ சொல்றதுன்னு விவசாய இல்லையா? அவசரமா கிளம்பிட்டு இருக்க நேரத்துல தான் பழைய பிரச்சனை இழுத்து போட்டு பேசுவியா? நான் உண்மையை சொன்னேன், நடந்ததை சொன்னேன். நீ எதுக்கு இவ்வளவு பயப்படுற? தைரியம் இருந்தா என் கேள்விக்கு இப்ப பதில் சொல்லு. இல்லம்மா, எனக்கு தைரியம் இல்ல. நீ ரொம்ப தைரியசாலி, நான் பயங்கர கோழை. நிம்மதியா ஒரு இடத்துக்கு போயிட்டு வரலாம்னு முடிவு பண்ணி கிளம்புறோம். இந்த நேரத்துல பிரச்சனை பண்ணாத. போயிட்டு வந்து எல்லாத்தையும் விளக்கமா சொல்றேன், போதுமா? டேய், மாறி மாறி சொல்லிட்டு இருக்கோம். நான் பெத்த புள்ள ஒன்னு இறந்துருச்சு, அதுக்கு 13ஆம் நாள் காரியம் பண்ணாம அவன் ஆத்மாவை சாந்தி பண்ணாம எப்படிதான் கிளம்ப மனசு வந்துச்சு? நீ போக கூடாது, போக கூடாது, அவ்வளவுதான். நான் ஒன்னும் அவ்வளவு அறிவு கேட்டவன் இல்லம்மா. நான் ஒரு காரியம் பண்ணா அதுக்கு 1008 காரணம் இருக்கும். ஆமா, ஒருபடியா ஒரு காரணமே சொல்ல தெரியல, அதுக்குள்ள 1008 காரணத்துக்கு போயிட்டியாக்கும். நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? செருப்பு எங்க கடிக்குதுன்னு அதை போட்டுருக்கவனுக்கு தான் தெரியும். சும்மா ஏதாவது பேசிக்கிட்டு நான் போய் தான் தெரியும். யார் தடுத்தாலும் போகாம இருக்க மாட்டேன். சரசு, என் கூட வா. சரசு, வாண்ண வந்துட்டேன். அத்தனை போயிட்டு வரேன். வரேன் திவ்யா.
என்ன இவன்? நான் சொல்லிட்டே இருக்கேன், போயிட்டே இருக்கான். என்னவோ பண்ணட்டும், சொன்னா கேட்க போறாரு. அங்க தாலி கட்டி கல்யாணம், இங்க கேக் வெட்டி கொண்டாடுறோம். சுப்பு மாமா இன்னும் வரலையே. கட்டாயம் வர்றேன்னு நேத்தே சொல்லிருக்காரு. என்ன இன்னும் இவரை காணுமே? வருவாரா மாட்டாரா? நல்ல புருஷனா நடந்துக்குவாரா இல்ல மறுபடியும் அவரோட அயோக்கிய புத்திய காட்டுவாரா? ஒரு போன் பண்ணி பாப்போம். என்னங்க? ஐயோ என்னங்க? எதுக்குங்க இப்படி அறக்க பறக்க ஓடுறீங்க? பஸ்ஸுக்கு டைம் ஆச்சு, வாடி. ஐயோ இருங்க ஒரு நிமிஷம். ரொம்ப நேரமா உங்க போன் அடிச்சிட்டு இருக்கு. ஒருவேளை திருப்பதில இருந்து உங்க ஃப்ரெண்டா இருப்பாங்க. யாரா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம், வாடி. ஆட்டோ ஆட்டோ ஆட்டோ. ஐயோ என்னங்க? ஐயோ அந்த என்னங்க? ஐயோ கடவுளே. எதுக்கு இப்படி அவசர அவசரமா ஆட்டோல ஏத்தி கூட்டிட்டு வரீங்க? சொல்றேன், அவசரப்படாம இரு. என்னங்க உங்களுக்கு அப்படி டென்ஷன்? நான் தான் சொல்றேன்ல. சார் எங்க சார் போகணும்? சீக்கிரமா கோயம்பேடுக்கு போங்க. சரி சார், சரி சார். என்ன இந்த மனுஷன் இன்னும் போனை எடுக்காம இருக்காரு? என்ன பண்றது? மறுபடியும் போன் பண்றேன். என்னங்க ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கீங்களா? இல்ல, பிரச்சனையில எதுவும் மாட்டிக்கூடாதுன்றதுக்காக தான் வேகமா போறோம். என்னது? நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க கொஞ்சம் நொய்யின்னு பேசாம வாய் மூட்டு பேசாம வாடி. ஆமா, நான் எதை கேட்டாலும் உங்களுக்கு கோவம் வந்துருமே. எங்கேயோ இருக்கிற கோவத்தை ஏன் மேல காட்டுங்க. பேசாம இருன்னா. சரிங்க. ஏங்க இப்போ எதுக்குங்க உங்க போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணீங்க? அது பேட்டரி கம்மியா இருக்கு, அதனால ஆஃப் பண்றேன்.
உன்னை நான் தேடி வரேன். நீ மட்டும் வீட்ல இல்ல. இப்ப நீ இங்க வந்து தாலி கட்டல, இங்க நடக்கிறதே வேற. இந்த கல்யாண புடவையில போனா மத்தவங்க சந்தேகப்படுவாங்க. சுப்பு, வரேன்டா. சரசு, சரசு, என் மேல கோவமா இருக்கியா? சரசு, நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும். அது கவிதாவை விட்டு ஒரு வாரம் விலகி இருக்கலான்றதுக்காக தான் நான் திருப்பதி பிளானே பண்ணேன். ஏன்னா கவிதாவோட அண்ணன் பத்திரம் என்கிட்ட இருந்துச்சு. அவன் என்கிட்ட கொடுத்து வச்சிருந்தா. அது இப்போ கை மாறி மாறி பெரிய சிக்கலாக போயிடுச்சு. போலீஸ் கேஸ் ஆயிடுச்சு. இப்போ அவ அந்த இடத்த என்ன விட்டு தர சொல்றா. எனக்கு என்ன பண்றதுனே புரியல. ஏதாவது பிரச்சனை வருமோன்னு சொல்லி தான் நான் திருப்பதி போலான்னு பிளான் பண்ணேன். ஏங்க, அதுக்காக நாம எங்க பயந்து ஓடணும்? இல்ல எவ்வளவு தூரம் தான் அவளுக்காக நீங்க பயந்து ஓடுவீங்க? இங்க பாருங்க, அவகிட்ட நம்மளுக்கு காரியம் ஆக வேண்டியது இருக்கு. அவ குழந்தைய நம்மளுக்கு தரேன்னு சொல்லிருக்கா. அவளுக்கு செலவுக்கு ஏதாவது பணம் வேணும்னா நம்ம ஏற்பாடு பண்ணி கொடுப்போமே. அதுக்காக இப்படி அவளை விட்டுட்டு ஓடுனா என்ன அர்த்தம்? அதுக்காக இப்படி அவளை விட்டுட்டு ஓடுனா என்ன அர்த்தம்? நான் அவகிட்ட பேசி பாக்குறேனே. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நீ அவ ஃபோன் பண்ணும்போது நான் சென்னையில இல்ல திருப்பதியில் தான் இருக்கேன்னு சொன்னா போதும். மற்றதெல்லாம் நான் பாத்துக்குவேன். இங்க பாருங்க, என்னால அப்படிலாம் பொய் சொல்ல முடியாதுங்க. ஒரு பொய்ய மறைக்க இன்னொரு பொய் சொல்றது, அதை மறைக்க அடுத்த பொய் சொல்றது, அது ஆம்பளை புத்தி. பொம்பளைங்க நாங்க சண்டை வந்தாலும் ஒரு விஷயத்தை நேரடியா பேசிப்போம், பிரச்சனையா தீர்த்துப்போம். அவ போன் வந்தா நான் பேசி அவனை சமாதானம் படுத்திக்கிறேன். ஷோ, என்ன போட்டு படுத்தாதரி. நான் தெளிவான ரூட்ல போயிட்டு இருக்கேன். என்ன போட்டு குழப்பாத. அவ போன் பண்ணும்போது நான் சென்னையில இல்ல திருப்பதியில் தான் இருக்கேன்னு நான் பிளான் பண்ண மாதிரி சொன்னா மட்டும் போதும். மிச்சத்தெல்லாம் நான் பாத்துக்குவேன். சரசு, சரசு, சுப்பு, சரசு, சரசு. சரசு, சுப்பு. ஏய், இப்ப எதுக்கு வீட்ல வந்து கத்திட்டு இருக்க? சரசுவையும் சுப்புவையும் கூப்பிடு. என்ன பிரச்சனை? ஏய், உன்கிட்ட எல்லாம் பேச முடியாது. சரசுவையும் சுப்புவையும் கூப்பிடு. ஏய், என்ன அவங்க என்ன உன் வீட்டு வேலைக்காரங்களா இல்ல உன் வீட்டு எடுபடியா? நீ கூப்பிட்ட உடனே அப்படியே டான்னு வந்து நிக்கிறதுக்கு? என்ன பிரச்சனையா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் பேசுறேன். நினைச்சேன். உள்ளதா இருக்காங்களா? ஆமா, வீட்டுக்குள்ளதான் இருக்காங்க. இப்ப என்ன? நீ என்ன பிரச்சனையோ அதை என்கிட்ட சொல்லு. எதுக்கு அவங்களை அடிக்கடி பார்த்து நீ தொந்தரவு பண்ற? அது உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அது எங்க பர்சனல். ஏய் கவிதா, அடுத்தவ புருஷன் கூட உனக்கு என்னடி பர்சனல் வேண்டி கிடக்கு? பொடலங்க பர்சனல் விஷயத்த சொல்லுடி. இத பாருங்க, உங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. அவங்கள வெளியில கூப்பிடுங்க, நான் பேசிட்டு போயிட்டே இருக்கேன். இப்ப நீ என்ன ஓவரா துள்ளிட்டு இருக்க? கூப்பிட முடியாது, வெளியில போ. இவ்வளவு தூரம் சொல்ற, கொஞ்சமாவது கேக்குறாள பாத்தீங்களா? எவ்வளவு திமிரா ஆடிட்டு இருக்கா. ஏய், நான் ஒண்ணு என் திமிர காட்டல. நான் என் திமிர காமிச்சேன், நீங்க யாரும் தாங்க மாட்டீங்க. ஜாக்கிரதை. கவிதா,
ஒரு காலத்துல நீ போலீஸ் வேலையில இருந்த, அப்ப நீ பயங்கரமா ஆட்டம் போட்ட. ஆனா இப்போ உன்கிட்ட எதுவுமே இல்ல. இனிமேலாவது கொஞ்சம் அமைதியா இரு. திவ்யா, நீ ரொம்ப ஓவரா பேசுற. இத பாரு, நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல, நான் இத்தனை கேள்வி கேட்கறேன், இதுக்கெல்லாம் பதில் சொல்லாம நீ வீட்டுக்குள்ள வரவே கூடாதுன்னு நான் அன்னைக்கு அவ்வளவு தூரம் சொல்லி அமிச்சேன்ல. இப்ப எதுக்கு திரும்ப வந்த? ஏய், நீ இப்ப தேவையில்லாம பேசுற. நான் வந்தது சுபுவையும் சரசுவையும் பாக்குறதுக்கு. போய் கூப்பிடு. ஏய், என்னடி நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், ரொம்ப திமிராவே பேசிட்டு இருக்க. ஏன் புள்ள கிட்ட உனக்கு என்னடி வேலை? போ இங்க இருந்து. அவனை பார்க்க முடியாது. இங்க இருந்து நான் போக முடியாது. சுபுவையும் சரசுவையும் பார்க்காம நான் இங்க இருந்து போக மாட்டேன். சுபு, சரசு, நான் கவிதா வந்திருக்கேன். ஏய், இப்ப நீங்க இருந்து போறியா இல்லையா? கவிதா, ஒழுங்கு மரியாதையா என் வீட்டை விட்டு வெளியே போ. முடியாது. அவங்க இவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க, நீ படுக்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்க. என்னதான் உன் பிரச்சனை? இந்த பாரு, அவங்களெல்லாம் நீ பார்க்க முடியாது. முதல்ல இடத்த காலி பண்ணு. ஓ, உள்ளதான் இருக்காங்களா இல்ல வெளியில எங்கேயாவது போயிருக்காங்களா? வெளியில போயிருந்தாங்கன்னா வந்துதானே ஆகணும். அது வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். ஏய், இங்க பாரு, ஒரு வாரம் 10 நாள் ஒரு மாசம் ஆனாலும் எங்க அண்ணனை உன்னை பார்க்க விட மாட்டேன். ஏய், நான் பார்க்காம இங்க இருந்து போக மாட்டேன். அதையும் பார்க்கலாம். நான் இப்பவே போலீஸ்க்கு ஃபோன் பண்றேன். அவங்க வந்து உன்னை அள்ளிட்டு போவாங்க. ரேகா, ஏம்மா போலீஸ் அது இதெல்லாம்? போலீஸ் எதுக்கு நம்ம வீட்டுக்கு வரணும்? சரி சரி, உடனே வர சொல்லு. நானும் போலீஸ்ல இருந்தவதான். அவங்க வந்ததும் பிரச்சனை என்னன்னு கேட்பாங்க. சுப்பு தான் பிரச்சனைன்னு சொல்லுவேன். சுப்பு எங்கன்னு கேட்பாங்க. பதில் சொல்லிதானே ஆகணும். இரு, ஃபோன் பண்றேன். ஏய், இருமா. அனாவசியமா எதுக்கு இதெல்லாம்? போலீஸ் எதுக்கு நம்ம வீட்டுக்கு வரணும்? பின்ன என்னத்த, இவளை தூக்கி வெளியில வீசிடலாம். புள்ளதாச்சியா இருக்காளேன்னு தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. விடுங்க, நீ இங்கேயே இருக்கட்டும். எத்தனை நாள் எத்தனை வருஷம் ஆனாலும் சுப்பு அண்ணனையும் சரசனியையும் இவ கண்ணில் காட்ட மாட்டேன். இவ என்னதான் செய்யறான்னு பார்க்கலாம். இங்கேயே உட்கார்ந்து உட்கார்ந்து நான் செத்து போயிடுவேன். வயித்துல இருக்கிற என் புள்ளையும் செத்து போயிடும். அந்த பாவம் மொத்தமா உங்க குடும்பத்தை புடிக்கட்டும். ஏய், ஏண்டி இப்படி எல்லாம் சாபம் விடுற? நீயும் உன் பிள்ளைய செத்து அந்த சாபம் எங்களுக்கு எதுக்குடி? உனக்கு என்ன தெரியணும்? எனக்கு சுபுவையும் சரசவையும் பார்க்கணும். மா, கொஞ்சம் பேசாம இருக்கியா? அம்மா, நீங்க சொல்லுங்க. அவங்கள இப்ப பார்க்க முடியாது. ஏன்னா அவங்க கல்யாணத்துக்கு திருப்பதி போயிருக்காங்க.